தூத்துக்குடி கேசிடி நகர் பகுதியில் கடும் மழை வெள்ளம் காரணமாக அந்த பகுதிகள் என்பது முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். விவரங்கள் அங்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள். பாலா, தூத்துக்குடியில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக கேடிசி நகர் பகுதி என்பது முற்றிலுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே, அதாவது நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து எட்டயபுரம் ரோடு ஹவுசிங் போர்டு காலனியில் இருக்கக்கூடிய மெயின் சாலையில் இருக்கும். இந்த பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடியதான் கேடிசி நகர். இந்த பகுதி முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்து அந்த பகுதியில் தண்ணீரானது ஒரு இழுப்போட தண்ணீரானது செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏராளமான வீடுகளுக்குள்ள வந்து மழைநீர் புகுந்திருக்கிறது. இந்த மழைநீர் புகுந்ததை எடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களது உடைமைகளை எடுத்துக்கிட்டு சாரசாரையாக தங்கள் வசிக்கக்கூடிய பகுதியை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் தங்களுடைய உடைமைகளோடு அங்கிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்கிறாங்களா இல்லை அவங்க வேற பகுதிகளுக்கு செல்கிறாங்க என்கிறது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாம் வந்து பேசலாம். இப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வாரீங்க? உங்கள் பகுதியில் தண்ணி எப்படி இருக்குது? நாங்கள் வந்து இப்போ சென்னை போயிட்டு வரோம். வரும்போது கோயம்புத்தூர்லேருந்து இறங்கி வரணும். இங்கேருந்து தண்ணி போகுதுன்னா ஆட்டோக்காரங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து தான் வரோம். தண்ணி நிறைய வெள்ளமாக இருக்குது எல்லா பக்கம். நாங்கள் வந்து சென்னைக்காண்டி ஒரு நிகழ்ச்சிக்காண்டி போயிட்டு வந்துருந்தோம். கோயில்பட்டிலேயே அந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் விடலை. ஆனால் அங்கேருந்து எந்த போக்குவரத்து பேருந்து வசதி இல்லை. பஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் என்ன சொன்னால் 1000 ரூபாய்க்கு ஆட்டோ கொடுத்து வந்தோம். ஆட்டோவே வந்து எல்லா இடமும் தண்ணி, ரோடு ஃபுல்லாக ரோடு தண்ணி. அந்த சைடு வந்து ரோடு வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது. குறுக்கு சாலைகிட்ட வந்து இறங்கணும், அங்கேயும் வெள்ளப்பெருக்கு. இப்போ அங்கேருந்து நடந்தே நாங்கள் வந்துட்டு இருக்கோம். குறுக்கு சாலையிலும் நடந்தே நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இப்போ எந்த போக்குவரத்துமே இல்லை. நாங்கள் எல்லாரும் சென்னையில தான் வரோம். வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த போக்குவரத்துமே இல்லை. ஆட்டோ, பஸ்ஸு எந்த போக்குவரத்துமே இல்லை. எல்லாமே நடந்து தான் வரோம். நடந்து வரவும் முடியல. தண்ணி அவ்வளோ எங்களை அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. வெள்ளம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. பல சென்னை, மதுரை உள்ளிட்ட நகரங்கள்லேருந்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் கேடிசி நகரினுடைய முனைப்பு பகுதியிலே வந்து பயணிகளை வந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வெள்ளத்தில் நடந்தவாறே இந்த பகுதி வழியாக சென்றுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்பகுதியில் வரக்கூடியவங்க கேடிசி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்ததன் காரணமாகவும் தங்கள் வீடுகளை வந்து காலி செஞ்சுட்டு அங்கிருந்து தற்காலிகமாக தங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறது. பாலா, முரளி கணேஷ், பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக வீடுகள் என்பது அங்கு தற்காலிக நிவாரண முகாம்கள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கா? அங்கிருந்து மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்படுதா? நிச்சயமாக பாலா, மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 97 தற்காலிக முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த முகாம்களுக்கு செல்லலாம்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பெரும்பாலான பகுதியில் இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களே தவிர முகாம்களுக்கு செல்றதுல வந்து ஆர்வம் காட்ட விரும்பல அவங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சில கிராமங்கள்லையும் கடற்கரை பகுதி மற்றும் தாமிரபரணி ஆற்றுப்படியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து முகாம்களில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகள், குறிப்பாக சொல்லணும்னு போனால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த கேடிசி நகர் பகுதி, இந்த முத்தம்மாள் காலனி பகுதி, இந்த ரஹமதுல்லாபுரம், லூர்தம்மாள்புரம், ராஜீவ் நகர், இந்தமான பகுதிகள் முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய உடைமைகளை விட்டுட்டு போக மனதில்லாமல் ஒரு சிலர் மட்டும்தான் வெளியேறாங்க தவிர பெரும்பாலானவங்க தங்களோட உடைமைகளை ஒரு பையில கட்டி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பரன்லையோ இல்லை ஒரு பெரிய கட்டிலையோ இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. பாலா, தூத்துக்குடி கேடிசி நகரில் பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் என்பது முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. முரளி கணேஷ், தற்போது நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம், அங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் முழுவதுமாக வெள்ள நீரில் மூழ்கி இருக்கின்றன. தற்போது குறைந்தபட்ச மீட்பு நடவடிக்கைகள் என்பது ஏதாவது தொடங்கி இருக்கா? மிக குறிப்பா இன்றும் கூட அதே கனமழை அந்த பகுதிகளில் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வானிலை முன்னறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதற்கு தயாராக இருக்கிறதா அந்த பகுதிகள்? பாலா, நிச்சயமாக பெரும்பாலான இடங்களில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் நேற்று இரவு முதலே மூழ்க தொடங்கியது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களை எடுத்துட்டு உயரமாக இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. பல இடங்களில் மழைநீர் தேங்கின வாரிய வாகனங்கள் நிற்கிறது. அதை அப்புறப்படுத்துவதற்கு மழை நின்ற பிறகுதான் நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது வரைக்கும் இந்த மாதிரியான பணிகள் எதுவும் தொடங்கலை. தனியார் ஒரு சிலர் அவங்க வாகனத்தை நகர்த்த முடிஞ்சால் நகர்த்துறாங்க, மற்றபடி வந்து எதுவுமே அகற்ற முடியலை. அதே நேரத்தில் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து செல்லக்கூடிய மக்கள் ஆங்காங்கே இப்போ வசதி இல்லாததன் காரணமாக டிராக்டர் மூலமாக இந்த மக்களை வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்றதை வந்து காட்சிகளை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த பகுதி மக்கள் வந்து ஏற்கனவே மழையின் காரணமாக முகாம்களுக்கு செல்ல சொல்லியிருந்த நிலையில் செல்லாதம தங்களது உறவினருடைய வீடுகளுக்கு இந்த மாதிரியான ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு டிராக்டர் வேனில் இங்கேருந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாலா. இந்த ரோட்டில் சாரையாக மக்கள் வந்து தங்களுடைய ஒரு பேக்கோட செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இதில் சிலர் வந்து தங்களுடைய வீடுகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்றது வராங்க. ஒரு சிலர் வந்து அந்த பேருந்துகள் எல்லாமே வந்து இந்த கேடிசி நகர் பகுதியிலே அங்கே புறநகர் பணிமனை பக்கத்திலேயே இறக்கி விட்டுருந்தாங்க பயணிகளை. அது கிட்டத்தட்ட திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் வந்து உள்ளே வர முடியாமல் அங்கேயே இறக்கி விட்டுட்டு திருப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட காரணத்தினாலையும் ஏராளமான மக்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து சாரையாக நடந்து வராங்க. அவங்க நடந்து வரக்கூடிய இடம் வந்து ஒரு பாதுகாப்பான இடமாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்பு இந்த பகுதியில் தண்ணீர் அளவு குறைவாக இருந்தது. இப்போ தண்ணீர் வரத்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோட்டில் நம்மளால் நடக்க முடியல, இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது பாலா. நன்றி முரளி கணேஷ். தற்போதைய விரிவான தகவல்களுக்கு, மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தொடர்ச்சியாக தென் தமிழகத்தில் பெய்து வரக்கூடிய அதி கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதி கனமழை காரணமாக திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இன்று இயக்கப்படக்கூடிய அத்தனை ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டைக்கு காலை 7 மணி 9:45, பகல் 1:50 மணிக்கு ரயில்கள் எதுவும் புறப்படாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையினுடைய பெரும்பாலான பகுதிகள், மிக குறிப்பாக நெல்லை சந்திப்பு, தண்டவாளம் பகுதி முழுவதுமாக மழை வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை இடையே இயக்கப்படக்கூடிய அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்துக்கு மழை பெய்திருந்த நிலையில் மீண்டுமாக மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய கனமழை காரணமாக பெரும்பான்மையான போக்குவரத்து சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. நெல்லை ரயில் நிலைய சந்திப்பு முழுவதுமாக மழை வெள்ளத்தால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இன்று இயக்கப்படக்கூடிய ரயில்கள் என்பது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டைக்கு காலை 7 மணி 9:45 மணி, பகல் 1:50 மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில்கள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று நெல்லை பேருந்து நிலைய சந்திப்பு பகுதியும் கூட முழுவதுமாக அங்கு மழை வெள்ளத்தால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து பாதிப்பும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலி ரயில் நிலையம் முழுமையாக தண்ணீரால் நிரம்பியிருக்கிறது. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் கூடிய தண்டவாளங்கள் தண்ணீரால் நிரம்பியிருக்கக்கூடிய சூழல்ல திருநெல்வேலி செங்கோட்டை செல்லக்கூடிய ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 3 முறை திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இந்த ரயில்கள் இயக்கப்படும். காலை 7:15 மணி முதல் இரவு 8:50 வரைக்கும் ரயில்கள் இயக்கப்படக்கூடிய நிலையில தற்போது முழுமையாக இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரயில்களை இயக்க முடியாத நிலை இருக்கிறது. ரயில் நிலையம் முழுமையாக தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ரயில் நிலையங்களும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கூடிய நிலையில ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த தண்டவாளங்கள் தண்ணீரால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பாலது, திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இன்று இயக்கப்படும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு